இலங்கை அரசின் நடவடிக்கைகளுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசை குறை கூறுவதை விடுத்து ஆக்கப்பூர்வ செயலை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி கூறியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வறிய நிலை மீனவர்களே என்றும் ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி தற்போது தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது ராமேஸ்வரத்தில் இன்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்ப தலைவர் சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கை அரசின் நடவடிக்கையை கண்டித்து தற்பொழுது மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று அவர்களை சந்தித்து அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் ஆளுநர் மாளிகை சார்பில் ஆளுநர் தரப்பில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது ஒரு அநியாயமான ஒப்பந்தம் என்றும் அந்த ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்ட அவர்கள் கச்சத்தீவு கடல் பகுதியில் தங்களது பாரம்பரிய மீன்பிடி உரிமையை இழந்துவிட்டதாகவும் ஆளுநர் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்க பதிவில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அப்போது மத்தியிலும் ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்திருக்கின்றன. அன்றிலிருந்து இன்று வரை நமது மீனவ சமுதாயம் தொடர்ந்து பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றது. இலங்கை அரசால் அவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை அரசியலாக்குவதற்கு பதிலாக மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக மாநில அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையையும் அணுகுமுறையையும் மேற்கொண்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பெரிதும் உதவும் என்றும் ஆளுநர் மாளிகை அந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல மிக முக்கியமாக 1974இல் இந்திரா காந்தி அவர்களின் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட அந்த தவறுக்கு மாநிலத்தில் தற்பொழுது ஆட்சி செய்யக்கூடிய அரசுக்கும் சம பொறுப்பு இருப்பதாக தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திமுக அரசு என்று நேரடியாக குறிப்பிடாமல் தற்பொழுது மாநிலத்தை ஆளும் கட்சி என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல்கள் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கச்சத்தீவுக்கும் தற்பொழுது திமுக அரசுதான் காரணம் என்கின்ற ரீதியில் ஆளுநர் மாளிகை தற்பொழுது அறிக்கையை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.